விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் கோச்சாரம் கிரகம் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பை என்ன விஷயங்களை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம விருச்சிக ராசிக்காரங்க என்ன வீடியோ பேசுனாலும் சரி, அதிகமாக கமெண்ட்ஸ் என்ன கொடுப்பீங்கன்னா, சார் உயிர் மட்டும்தான் மிச்சம், மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, ஏதோ இருக்குது, உயிரை கையில் பிடிச்சிக்கிருக்கேன், உயிரை கூட விட்டுடலான்னு நினச்சேன், ஆனால் என் குழந்தைகளுக்காக, என்னை நம்பியிருக்க உறவுகளுக்காக இனிமையாக கொஞ்சமாக இருக்கணுமே தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரி தான் அதிகம். அன்புக்காக மட்டுமே கட்டுப்பட்டு அனைவரிடமும் உண்மையாக இருந்து அதனால் நிறைய பிரச்சனையை சந்தித்து, பரவாயில்ல உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும்னா நான் உண்மையாகவே இருக்கேன் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் 12 வருடத்துக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதியில் வர்றாரு குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்றார். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய மாற்றம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 3 ராசிகளுக்கு மாற்றம் ஏற்படும். அதில் நீங்களும் ஒருவர். நல்லா பாருங்கள், 12 வயசில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். 12 வயசுலேருந்து நீங்கள் நிறைய என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. 24 வயசுலேருந்து எல்லாம் ஜாலியாக இளமை பருவத்தை கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்போ போய் முதுமையில் இருக்க மாதிரி வேலை பார்த்துக்கிருப்பீங்க. ஸோ இப்படி 12 வருடத்துக்கு ஒருக்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நல்ல சேஞ்சஸ் இந்த ஜூன் மாதத்தில் கிரகம் உங்களுக்கு வலிமைப்படுத்துகிறது என்பது உண்மை. அப்போ உங்கள் மனசில் உள்ள வலியும் வேதனையும் கஷ்டமும் கவலையும் எப்போ தான் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்களே? கிட்டத்தட்ட என்னை பொறுத்தது விருச்சிக ராசிக்காரங்க உங்களை ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு, ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கதவை பூட்டிட்டு, சார் மேடம் உங்களுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் வெளியே வாங்க, கண்ணாடியை பார்த்து பேசிவிட்டு நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லி கதவை பூட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் வெளியே வரீங்களோ இல்லையோ கண்ணாடி செதறி வெளியே வந்து விடும். காரணம், டேய் முடியலடா, இவ்வளோ பிரச்சனையோட எப்படா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடிக்கு தெரியும் உங்களுடைய உண்மையான உணர்வுகள், உங்களுடைய உண்மையான தன்மை. ஆனால் கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களை அப்படியே பாசம் காட்டுற மாதிரி நடிக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய உண்மையான வலியும் வேதனையும். ஸோ அதுதான் பிரச்சனையே. இங்கே என்னை பொறுத்த இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் விருச்சிக ராசிக்கு பிரச்சனையே, சார் நான் நம்பினேன் சார் என்னை ஏமாற்றிட்டாங்க சார், சார் நான் நம்பினேன் சார் என்னை ஏமாற்றிட்டா சார், இதுதான் பெரிய வலி. உழைச்சேன் சார், முன்னேறினேன் சார், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 18 மணி நேரம் வேலை பார்க்கனா கூட நீங்கள் பார்ப்பீங்க, உங்களால் முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன, நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்தது தான் உங்களால் ஏற்றுக்க முடியல. இன்னும் நம்பி வச்சு ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்கு விடிவு காலம் வந்துருச்சு. ஜூன் மாதத்துலேருந்து ஒரு நல்ல விதமான ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது குருவோடைய அருளால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அது அப்படியே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் குரு பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் உண்டு. ஓகேவா? இந்த ஜூன் மாதத்தில் என்ன பண்ணணும், பொண்ணு தேடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், பையன் தேடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். உங்கள் வேலை உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடுற மட்டும்தான். போதும் உழைச்சது, சரியா? நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உறுதியாக கல்யாணம் முடிச்சிடும். ஓகே சார், லவ் பண்ணியிருக்கேன், லவ்வில் பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கேன், என் லவ்வர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க சார், தூக்கமே போச்சு சார். ஆண்களாக இருந்தாலும் இந்த கவலை இருக்குது, விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் இந்த கவலை இருக்க தான் செய்யும். அன்பு வச்சனால ஏமாற்றப்பட்டேன், அது நீங்கள் தான். ஸோ இந்த நிலையில் உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை குருவான் சூப்பராக ஏற்படுத்தணும். சுக்கிரனோடு சேர்ந்து 9ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு செக் பண்ணுவீங்க.
ஸோ உண்மையிலேயே உங்கள்கிட்ட பாசமாக இருந்தாங்கன்னா உங்கள் உறவு உங்கள்கிட்டயே தேடி வரும். இல்லை பாசமாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு வேறு பக்கம் அவங்க பாசத்தை காட்டாங்கன்னா அந்த தன்மையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு சரியான ஒரு முறையை என்ன பண்ணுவீங்க, உருவாக்குவீங்க, செயல்படுத்துவீங்கிறது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய முயற்சிகளில் பல தடை இருக்கலாம், ஆனால் நீங்கள் முயற்சியை விட மாட்டீங்கல்ல. அப்போ இன்னுமே தடையில்லாத முயற்சி, தடையில்லாத வெற்றியை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. எடுக்கிற விஷயமெல்லாம் ஜெயம் உண்டாகும். தொட்ட நீங்கள் என்னென்னலாம் தொடுறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தொடுறீங்களோ அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாகவும் நீங்கள் சூப்பராக வாழ போகிறீங்க, சிறப்பாக வாழ போகிறீங்க. ஓகேவா? வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுகின்ற உங்களுடைய கனவு நிறைவேறப்போகுது. கடனை அடைக்கணும்னு ஆசைப்படுகின்ற உங்களுடைய ஆசை நிறைவேறப்போகுது. ஸோ எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக இருக்கும். சிறப்பாக இருப்பீங்க, செயல்படுவீங்க, வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் அற்புதம் நடக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். வழிபாடு பண்ணால் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவோம். அப்போ அப்படியே கிடைக்கணும்னா இந்த சுபமஸ்துன்னு சொல்லுவோம்ல, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை, ஓகேவா, செவ்வாய் ஓரையில் அவரை போய் பார்த்து அவரை மனசார வேண்டிட்டு அவருக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மகத்துவமான விஷயத்த உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட முருகப்பெருமாளே உங்களுக்கு உதவியாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு முருகனை அதிகமாக லவ் பண்ணுறதுல நீங்களும் மிக முக்கியமானவங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரங்களும், மேலும் நீங்கள் முருகனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கிறத கீழே போற்றின்னு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் அற்புதமாக கிடைக்கும்.